ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே ஒருத்தர் ஒரு கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போகிறாரு. இந்த கேவ் வந்து மற்ற கேவ் மாதிரி இல்லாமல் தவழ்ந்து தான் போகணும். இவரும் அதே மாதிரி தவழ்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து தலைக்கீழாக போய் மாட்டிக்கிறாரு. உடனே இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து ரெஸ்கியூ டீமும் வராங்க இவரை காப்பாற்றுறதுக்காக. 28 hours வந்து ஃபுல்லாக ரெஸ்கியூ ப்ராசஸ்லாம் நடக்குது. கடைசியாக ஒரு குட்டி மிஸ்டேக்னால இவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுதுங்க. இவருமே வந்து தலைக்கீழாவே ரொம்ப கொடூரமாக இறந்து போயிடுறாரு. இந்த சமயத்தில் இவரோட ஒய்ஃபும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. சரி, இந்த கேவ் எங்கே இருக்குது, இதோட ரெஸ்கியூ ப்ராசஸில் என்ன மிஸ்டேக் நடந்தது, இதை பற்றி எல்லாம் தான் நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 2009 ஜான் ஜோன்ஸ் சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னோட ஃபேமிலியை கூட்டிட்டு தன்னோட ஊருக்கு போகிறாங்க. உத்தாப் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு. இவங்களோட ஒய்ஃபு 2 வயசு பெண் குழந்தை, அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒய்ஃபு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஊருக்கும் போகிறாங்கங்க. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா. இப்போ நாமெல்லாம் நம்ம ஊரில் குட்டியோ ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருப்போம். அங்கே இருக்க மரத்தை ஏறுறதுக்கு, இல்லை பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இவங்களும் வந்து சின்ன வயசுலேருந்தே அங்கே இருக்க மலைகள், குகைகள், அப்புறம் ட்ரெக்கிங் போகிறது, மரத்தில் ஏறுதுன்னு சொல்லிட்டு நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் படிப்பு, கல்யாணம், லைஃப் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய கேப் ஆகிடுது. ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. இதனால நிறைய வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் மீட் பண்ணுறதுனால பிளான் போடுறாங்க. பக்கத்தில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இடம் இருக்குதா, கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு வரணும்னு. அப்போ தான் வந்து அந்த நேட்டிவிட்டியில் இருக்க ஒரு பர்சன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம உத்தாப்புக்கு பக்கத்தில் வந்து நட்டிப்புட்டி சொல்லிட்டு ஒரு கேவ் இருக்கு. இந்த கேவ்ல வந்து நார்மலா இல்லாம நம்ம வந்து தவழ்ந்து போற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பர்பான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர், போலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் ஓகே, இந்த மாதிரி த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்ப்ளோருக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த கேவ் பற்றி பார்த்தே ஆகணுங்க. 2004 இதோட கவர்மெண்ட் இந்த கேவுக்குள்ளே யாருமே வரக்கூடாது, இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லை, இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஆமாம் கொஞ்சம் வந்து கஷ்டமான இடம், இங்கே யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வர்றவங்க அடிக்கடி மாட்டிக்கிறாங்க, இதனால் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து தான் ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கேவு, இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. இதனால இவங்களோட வாழ்வாதாரமும் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு போனாலே இவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் அங்கே லைஃபே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போன உடனே நிறைய பெட்டிஷன்ஸ்லாம் கவர்மெண்ட்க்கு எழுதி போடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து தடையை நீக்குங்க, இந்த இடத்த வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஆக்குங்க, அப்போ தான் நாங்கள் சுற்றி இருக்கிற எங்களோட லைஃப் வுட் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும், எங்களுக்கு வந்து எக்கனாமிக்கில் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு கவர்மெண்ட்டும் பல பெட்டிஷன்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் 2009 மார்ச்சில் வந்து ஓகே, இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், ஆனால் இந்த டைம் நம்ம நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோரர்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்க இந்த ஏஜில் தான் இருக்கணும், இந்த ஹைட்டில் தான் இருக்கணும், இந்த வெயிட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் ஒரு எக்ஸ்ப்ளோரர் அந்த கேவுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குமே வந்து நவம்பர் மாதம் இருக்கும், ஒரு நவம்பர் 24, 2009 இவங்க பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த கேவுக்கு போகிறாங்க. எக்ஸாக்டாக இவங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் அந்த கேவ் கிட்ட போகிறாங்க. என்னடா 8 மணி இருட்டாக இருக்கும்னு நாம் நினைக்கிறோங்க. கேவுக்குள்ளெல்லாம் அது பெருசாக இருட்டெலாம் தெரியாது, நம்ம எப்பயுமே டார்ச் வச்சு தான் நம்ம உள்ளே போகணும். அதனால இவங்களுக்கு ஓகே, எந்த டைமில் இருந்தாலும் பரவாயில்ல, பெர்மிஷன் கிடச்சிச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அங்கே வந்து நார்மலாக கொஞ்சம் ஸ்பேஷியஸான கேவ் மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லோரும் அசால்ட்டாக உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து டேஞ்சரஸான எக்ஸ்ப்ளோரே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா இந்த 1 ஹவர் ட்ராவலுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்க கனல் பேர் வந்து பர்த் கனல் அப்படி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு குழந்தை அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும் இல்லைங்களா, எப்படி தன்னோட கை கால்லாம் குறுகி வச்சுக்கிட்டு வெளியே அந்த குழந்தை வருதோ அதே மாதிரி தான் இந்த கெனலுக்குள்ளே நம்ம வந்து கை கால்லாம் வந்து குறுகி வச்சு இந்த கையை ஊனி தவழ்ந்து நம்ம ஃபுல் பாடியை வந்து படுத்துக்கிட்டே அங்கே வந்து நம்ம போனோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நிறைய பேர் இந்த த்ரில்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேவுக்குள்ளே நம்ம கரெக்டான ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கேவோட ஓப்பனிங்கே உள்ள வரைக்கும் இருக்க அந்த இடமே வந்து 15 inches தான். எக்ஸாக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம லேப்டாப் இருக்குங்களா, அந்த லேப்டாப் ஸ்க்ரீனோட சைஸில் தான் வந்து இது ஓப்பனிங் இருக்குது. ஸோ 15 inchஸில் நம்ம போய் நம்ம என்னது திருப்பி படுக்கிறதுக்கோ இல்லை கை நீட்டுறதுக்கோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இருக்க பொசிஷன்லேயே போயிட்டு ரிட்டர்ன் வரணும். இதுதான்
உடனே இவங்க 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, ஜானும் ஜானோட தம்பியும் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் லோக்கலைஸ்னால எப்போனாலும் இந்த கேவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம், ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே ஜானும் ஜானோட தம்பியும் இந்த கேவ்க்குள்ளே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜான் வந்து உள்ளே போகிறாரு, கொஞ்சம் ஸ்பேஸிங்கில் பின்னால் ஒரு தம்பியும் வந்துகிட்டே இருக்கிறாரு. இவங்க கிளம்புறதுக்கு முன்னால் அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும், அங்கே வந்து கேப் நிறையா இருக்கும், இந்த கேப்பில் நீங்கள் டேர்ன் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்தே ஆகணும், இதுக்கு மேலெலாம் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, இது வந்து ஒரு டெட் அண்ட் கேவு, அதனால் நீங்கள் வேறு வழியாக வெளியெல்லாம் வர முடியாது, ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேர்னிங் எடுத்தே ஆகி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை காமிக்கிறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஜானும் பின்னாலே இவரோட பிரதரும் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. உள்ளே போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தவழ்ந்து கொஞ்சம் சோர்வாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பும் வருது. இந்த கேப்பில் இவங்க டேர்ன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஜான் வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி, 6 ஃபீட்டு, இது இல்லாமல் வெயிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. அவர் அந்த கேப்பில் எப்படியாவது டேர்ன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு, உடம்பெல்லாம் சுருக்கி ட்ரை பண்ணுறாரு, இவருக்கு அந்த இடத்துல டேர்ன் எடுக்க முடியல. இதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளார போனோம் அப்படின்னா யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத கேவ்லையா, மேபி ஸ்பேஸ் இருக்கும், நம்ம அங்கே வந்து டேர்ன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இவர் நினைக்கிறாரு. நினச்சோன்னே தன்னோட தம்பிக்கிட்ட டிஸ்கஸும் பண்ணுறாரு, இங்கே பாரு என்னால் இங்கே வந்து டேர்ன் எடுக்க முடியல, நம்ம உள்ளே போகலாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்க தம்பியும் ஓகே பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் டேர்ன் எடுக்கிறதுக்காக அங்கே இன்னும் உள்ளார போகும்போது ஒரு சின்ன மேடு மாதிரி வருது. அந்த மேடில் ஏறின உடனே டொப்புன்னு 45 டிகிரிக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங்கான ஸ்பேஸ் இருக்குது. அதில் இவர் இறங்கவே ஃபோர்ஸாக இவரோட வெயிட்டுக்கு அந்த இடத்துல ஸ்லைட் ஆகி போகிறாரு. ஸ்லைட் ஆகி பார்க்குறாரு, சரி கேப் இருக்குமான்னு பார்த்தா அங்கேயுமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால இவர் டேர்ன் எடுக்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு பாருங்கள், சடனாக 90 டிகிரிக்கு அங்கே ஒரு டெப்த் இருக்குது, இதில் போய் டொப்புன்னு விழுந்து மாட்டிக்கிறாரு. வெறும் இவரோட ஃபீட் மட்டும்தான் மேலே நிற்குது, இவரோட பாதம் மட்டும்தான் மேலே நிற்குது. சரி, இவர் வந்து அங்கே விழுந்த உடனே தன்னோட தம்பிக்கு இண்டிகேஷன் கொடுக்குறாரு, இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்லைட் ஆகி வந்தேன், இந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், நீ கொஞ்சம் கையை ஊனி பார்த்துட்டு வா அப்படின்னா. உடனே இவர் தம்பியும் அலர்ட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி கையை ஊனி பத்திரமா கிட்ட போறாரு. அங்க போய் பார்த்தா ஜானோட கால் மட்டும்தான் வெளியே இருக்குது. சரி எப்படியாவது லிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து லிஃப்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரமாக பார்க்குறாரு, லிஃப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ஜானோட வெயிட்டும் ஹைட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த பர்டிகுலர் இடுக்குக்கு நடுவில் இவரை தூக்க முடியல. உடனே நான் போய் ரெஸ்கியூ டீமை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி ஜான் கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அங்கே எங்கேன்னு தேடும் போது அங்கே இருக்க லோக்கலைட் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ஏஜ் வந்து 24 தான், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காங்க, அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணையும் வர வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் நம்ம போய் ரெஸ்கியூ பண்ணால் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி கயிறு அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன், அவங்கள தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்ஸ் கிட்ட பேசிட்டு அவரோட காலை வந்து கயிறால் கட்டிட்டு புல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அந்த ஜானோட வெயிட் வந்து சப்போர்ட்டிவாக இல்லாதனால தூக்கவே முடியல. இதனால இவரும் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து இன்ஃபார்ம் பண்ணலான்னு வெளியே வந்து பார்த்தா அவங்க வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்கியூ டீமு நிறைய டெக்னிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆட்கள் பல பேர் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் அவரோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, அவர் வந்து இடுக்கில் மாட்டின்னு இருக்க இடம் வந்து கரெக்டாக இல்லை, கால் மட்டும் தான் வெளியே தெரியுது, ஸோ நாம் தூக்குனா கூட கஷ்டம்தான், ப்ளஸ் அவர் வந்து கண்டிப்பாக உடல் அளவு வந்து ரொம்ப சோர்வில் இருப்பார், ரொம்ப நேரமாக வந்து தலைக்கீழாகவே இருக்கிறாரு, பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இல்லை, அவர் கொஞ்சம் மூச்சு வாங்கி தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா சினாரியோவும் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெஸ்கியூ டீமில் ரியான்னு ஒருத்தர் இருக்கார், இவர் தான் வந்து டாப் மோஸ்ட் பர்சன், இவர் தான் வந்து ஜானை போய் ரெஸ்கியூ பண்ணுற ஒரு பர்சன். அவருக்கு இங்கே இருக்க எல்லா விஷயமும் புரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ இவர் வந்து நம்ம புல் பண்ணால் கூட அவர் மறுபடியும் தவழ்ந்து வெளியே வர்றது கஷ்டம், ஸோ நம்ம வந்து புள்ளி மாதிரி செட் பண்ணி அதில் வந்து இந்த பெரிய ரோப்பை விட்டு இவரை தூக்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம புல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த காலத்தில் கிணத்து சேர்ந்ததுக்காக ஒரு ரவுண்ட் வீல் மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி குட்டி புள்ளிஸை வந்து நம்ம இந்த கேவில் வந்து செட் பண்ணி அதில் வந்து ஒரு ரோப்பை விட்டோம் அப்படின்னா ஈஸியாக புல் பண்ண அவர் அசால்ட்டாக வெளியே வந்துடுவார்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கை இவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே புல்லிஸ் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. புல்லிஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம நார்மல் ஓப்பன் ஸ்பேஸில் வந்து புல்லிஸ் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, டொப்பு நம்ம ஆணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கேவில் அந்த குட்டி ஸ்பேஸில் போய் அவங்க ரொம்ப நேரம் எடுத்து தான் வந்து அந்த புல்லிஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆச்சு. இந்த புல்லிஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 6 hours ஆகுது. அதுக்கப்புறம் ரோப்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ரியானும் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் ஜான் கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி தான் நான் தான் உங்களை ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கேன், எந்த பயமும் இல்லை, எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணியாச்சு, உங்கள் காலை வந்து நாங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு புல் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும், நான் டைப் பண்ணும்போது
பார்க்கும்போது டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஜான் அங்கேருந்து ஓகே எல்லாம் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணி புல் பண்ணுறாங்க. புல் பண்ண ஜானுமே வந்து அழகாக வெளியே வராரு. ஓரளவுக்கு வெளியே வர இந்த ரியானுக்கு மேலே இருக்க அந்த புள்ளி வந்து ரிமூவ் ஆகி டொப்புன்னு இவரோட கண்ணு மேலே பட்டுடுதுங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இவரோட கண்ணுக்கிட்ட ரியான் கண்ணுக்கிட்ட ஃபுல்லாக ரத்தம் வந்து அப்படியே பீச்சு அடிக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அந்த புள்ளியும் பிரேக் ஆனதுனால அந்த ரோப்புமே வந்து அழகாக இவரை மறுபடியும் ரிட்டன் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுடுது. இதனால எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று ரியானும் சொல்கிறாங்க, சாரி ஜான் தப்பாக எடுத்துக்காது, நான் போய் ஃபஸ்ட் எய்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இப்போ நானும் ரத்தத்துலேருந்து உங்களையும் நான் லிஃப்ட் பண்ண முடியாமல் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு ஃபோனையும் கொடுத்துட்டு வராரு. நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துட்டு இவர் வெளியே வராரு. இந்த கேப்பில் இவர் இந்த ஃபஸ்ட் எய்ட்ல எடுக்கிற அந்த கேப்பில் வந்து ஜானோட ஒய்ஃப்மே வந்து ஃபோனில் பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நீங்கள் வந்தே ஆகணும், நீங்கள் நம்மளோட குழந்தையோட டெலிவரிலாம் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக எந்துவாக இருக்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றாமல் இந்த எடுத்துகிட்டு போக மாட்டோம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. ஜானுமே வந்து ரொம்ப மூச்சு வாங்கி ஓகேம்மான்னு. இது ஒரு கட்டத்தில் இவங்க ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இவர் ரொம்ப சோர்வாக இருக்காருன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்க எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக பேசிட்டு இவங்களும் அமைதியாகிடுறாங்க. ரியானுமே வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் அந்த புள்ளியெல்லாம் செட் பண்ணி நல்ல ஒரு ரோப் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. போய் ஜானை புல் பண்ணுறதுக்கு போய் அவர்கிட்ட கரெக்டாக ரோப் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு ஜானை வந்து புல் பண்ணுறாங்க. இந்த டைம் பக்காவாங்க ஜானோட ஹாஃப் ஆஃப் த பாடி வெளியே வந்துடுது. எல்லாம் கரெக்டாக நடக்குது, ரெஸ்கியூ கன்ஃபார்மாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு இடத்துல வந்து கயிறு வந்து அருந்துருது. இதனால ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்போ ஜானோட பாடி இன்னும் டெப்த்துக்கு போய் அங்கே மாட்டிக்குது. இதனால என்ன பண்ணுறது ரியானுக்கு தெரியல. சரி எப்படியாவது நம்ம ஜான் கிட்ட எந்த நிலவத்தில் இருக்காரு, எங்கேயாவது அந்த ஃபோர்ஸில் போய் இடிச்சுக்கிட்டாரா, ரத்தம் ஏதாவது வருதான்னு கேட்கறதுக்காக ரியான் வந்து ஜானை கூப்பிட்டு எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உள்ளே மாட்டிக்கிட்டீங்களா, ரத்தம் ஏதாவது வருதா, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த டைம் கயிறு விழுந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சு, நீங்கள் எந்த இடத்த பார்க்குறீங்க, வெளிச்சம் ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் ஜான் கிட்டேருந்து எந்த ஒரு பேச்சும் வரல. இவருக்கு லைட்டாக ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவ்வளோ நேரம் அவரோட மூச்சு சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது, இப்போ சடனாக அவர் மூச்சு சத்தமும் காணும். அதனால சரி நம்ம வந்து அவர் காலை தொட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாக்ஸ்லாம் அந்த இல்லாத இடத்துல வந்து தொட்டு பார்க்குறாரு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது உடம்பு. சரி இறந்து போயிருப்பாரோ, பல்ஸை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நர்வ்ஸை வந்து கை வச்சு பார்க்குறாரு. அங்கேயும் பல்ஸை காணோம். இவரும் ரொம்ப நேரம் ஸ்ட்ரை பண்ணுறாரு, இந்த மாதிரி சூடு தனெல்லாம் கொடுத்து பார்க்குறாரு, அங்கே வந்து நார்மல் ஆகுமான்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் இவருக்கு புரிஞ்சிருச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. அதனால வெளியே போய் எல்லார்ட்டையும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. உடனே ஜானோட ஒய்ஃப் கட்டி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ என்னது இப்படி பண்ணிட்டீங்க, இல்லை கண்டிப்பாக அவர் இறந்துருக்க மாட்டார், நாமளே ஒரு இடத்துல வந்து கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும், ப்ளஸ் பாடியோட வெயிட் எல்லாமே லங்ஸில் புஷ் ஆனதுனால அவருக்கு ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், நீங்கள் எப்படியாவது அவரை காப்பாற்றுங்க, அவர் கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. உடனே ரெஸ்கியூ டீமும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, என்னடா இவ்வளோ நம்ம இன்ஹியூமன்லாம் இல்லை, நம்ம வந்தது ரெஸ்கியூ பண்ணிடலாம், ஆனால் ஒரே ஒரு வேண்டுதல், நீங்கள் வந்து ஒரு டைம் கால் பண்ணி பாருங்கள், ஜான் வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா எல்லாமே எங்களுக்கு கிளியராக இருக்கும், நாங்கள் டொப்புன்னு போய் அவரை ரெஸ்கியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு நிறைய டைம் கால் பண்ணி பார்க்குறாங்க, ஜான் ஃபோன் எடுக்கிறதே இல்லை. உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு அவர் இறந்துட்டாருன்னு. இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லையுமே வந்து மறுபடியும் இப்போ இறந்து போனவங்கள நம்ம ரெஸ்கியூ பண்ணுறது இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாமே தேவைப்படும். நார்மலாக உயிரோடு இருக்கிறவங்களோட பாடிக்கும் இறந்து போனவங்க பாடி சீக்கிரம் பல்ஜ் ஆகிடும், அதுவும் இவர் எப்போ இறந்தாருன்னு தெரியாது, இவரோட வெயிட் எக்ஸ்ட்ரா கூடிடுறதுனால நம்மளுக்கு இழுக்கிறதோ இல்லை வைக்கிறதோ இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால இவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க ஜானோட ஃபேமிலிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும், இந்த மாதிரி அவரை வெளியே எடுக்கிறது கஷ்டம், இதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, ரொம்ப ரிஸ்கான ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண முடியல தான். ஆனால் ஒரு கட்டத்தில் இது நிறைய பேரோட லைஃப் என்டேஞ்சர் ஆகும்னு சொன்னோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சரி அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு. உடனே கவர்மெண்ட்டும் அந்த ரெஸ்கியூ டீம் எல்லாம் கரெக்டாக வெளியே வந்துட்டு பின்னாடி அந்த பர்டிகுலர் கேவில் கான்கிரீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வெளியே ஒரு கல்லை வச்சிடுறாங்க. அதில் ஜானோட ஃபோட்டோவும் வச்சிடுறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு மாதிரி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.